ஆரம்ப காலத்தில் அந்த அல்வா மேனுஃபேக்சர் பண்ணணும்னு நினைக்கும் போது சென்னையிலே நாங்கள் தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மேனுஃபேக்சரிங் டீம் அவங்க எல்லாம் அங்கேருந்து இங்கே கூட்டு வந்து எங்கே மேனுஃபேக்சர் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த சுவை வந்து எங்களுக்கு கிடைக்கல. திருநெல்வேலியில் கிடைக்கக்கூடிய அல்வா சுவை வந்து எங்களுக்கு கிடைக்கல. அப்போ காரணம் என்னன்னு பார்க்கும்போது அங்கேருந்து தண்ணீர் கொண்டு வந்தோம். அப்புறம் அங்கே பால் அரைச்சி சம்பா கோதுமை பால் அரைச்சி அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து கிண்டி பார்த்தோம். அதுலேயும் எங்களுக்கு அந்த நாங்கள் எதிர்பார்த்த சுவை கிடைக்கல. அப்புறம் தான் பார்க்கும்போது அங்குள்ள தட்பவெப்பநிலையும் அங்களுடைய அந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய தண்ணியும் மெயின் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தயார் பண்ணி அங்கேருந்து பஸ்ஸில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே நாங்கள் சேல் பண்ணுறோம். பல வெரைட்டியில் நாங்கள் அல்வா கொண்டு வந்திருக்கோம். முக்கியமாக சொல்கிற போகிற அந்த நெய் அல்வா இதுதான் பாரம்பரியமானது. ஸோ அதுக்கடுத்து கருப்பட்டி அல்வான்னு சொல்லி சுகர் இல்லாமல் வெள்ளச்சீனின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இல்லாமல் தனி கருப்பட்டியில் சுகர் அல்வா பண்ணுறோம், கருப்பட்டி அல்வா. அடுத்து அத்திப்பழ அல்வாங்கிறது எங்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அத்திப்பழ அல்வாங்கிறது எல்லா பக்கமே வந்து மக்கள் அனைவரும் விரும்பக்கூடியது. முக்கியமாக அத்திப்பழ அல்வா கொடுக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொடுக்குறோம். அடுத்து ஃப்ரூட் அல்வான்னு சொல்லி குழந்தைங்களுக்கு நேச்சுரலான ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுக்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து முந்திரி அல்வா அப்படின்னு சொல்லிட்டு கேஷ்யூநட் அல்வா அப்படிங்கிற ஒரு அல்வா கொடுக்குறோம். அடுத்து மஸ்கோத் அல்வான்னு சொல்லி முழுமையாக தேங்காய் பாலில் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஒன்று கொடுக்குறோம் மஸ்கோத் அல்வான்னு சொல்லிட்டு. பால் அல்வா, ட்ரை ஃப்ரூட் அல்வா, இந்த மாதிரி விதவிதமான ஒரு 18 வகை ஏறத்தாழ 18 வகையான அல்வா வந்து அங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கார வகைகளும் அங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே தனியாக எந்த விதமான ஒரு கலப்படம் இல்லாமல் எந்த விதமான கலர் ஏஜென்ட், அதாவது இந்த இப்போ வந்து எல்லா கலர் கேன்சர் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நிறைய ரிப்போர்ட்ஸ் சொல்கிறதா இருந்தால் கூட முழுமையான ஒரு கலப்படம் இல்லாமல் பியூர் சம்பா கோதுமையில் பாரம்பரியமான முறையில் அந்த பால் எடுத்து அல்வா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அல்வா வந்து ஏறத்தாழ 1 மாத காலம் வரைக்கும் கெட்டு போகாது.